இன்னைக்கு நவீன திருட்டு, அதாவது கழுத்தில் இருக்கிற நகையை திருடலாம், சொத்தை திருடலாம், வீட்டில் இருக்கிற பணத்தை திருடலாம், பீரோ உடச்சி திருடலாம். இப்போ உங்களவே திருட ஆரம்பித்து விட்டார்கள். ஆம் நண்பர்களே, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் பசங்க பள்ளிக்கூடத்தில் திடீர்னு என்று பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க, இதில் வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு மூளை சாவடைந்து விட்டார்கள் என்று திருப்பி கொடுத்தா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. பெரும் முதலாளிகளுக்கு, பெரும் பணக்காரர்களுக்கு உங்கள் குழந்தைகளுடைய உறுப்புகளை விற்க இந்த நாட்டில் இருக்கும் பெரும் முதலாளிகள் தயாராகிவிட்டார்கள். சந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு இப்படி தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராயிருங்க. இப்போ வாழவே முடியாதுன்ற ஒரு கேவலமான நிலைக்கு வந்துட்டோம். இதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் போட்ட ஓட்டு. 500க்கும் 1000த்துக்கும் ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு கரெக்ட் மேட்ச். ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பிளட் குரூப்புன்றத முதல் கொண்டு அவங்ககிட்ட இருக்கும். என்னப்பா 1 கோடி ரூபா தரேன்றாருப்பா, அவருக்கு இதயம் வேணுமான்னா உங்கள் குழந்தைய கொல்றதுக்கு அவன் தயங்கவே மாட்டான். அது தனியார் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அரசாங்க ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பசங்க பள்ளி மாணவர்கள் சாகுவதில் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் உறுப்புகளை திருடுவதற்கு, பெரும் முதலாளிகள் 2 கோடி 1 கோடி விற்பதற்கு உங்கள் குழந்தைகளை கொன்று போஸ்ட்மார்ட்டமாக பொட்டலம் கட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஏதோ பள்ளி மாணவர்கள் இறந்து விட்டார்கள், அது பாலியல் கீழியல் இப்படியே பூசி முழங்குறாங்க. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய திட்டம் தீட்டுகிறார்கள் பெரும் முதலாளிகள். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. சீமான் போன்ற நல்லவர்களை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. வேற வழியே இல்லை நம்மளுக்கு. சீமான் மாதிரி நல்லவர்களை நம்ம விட்டு விட்டால் நம் தலைமுறை வாழாது, வெல்லவும் முடியாது.